ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், சேலத்துல நடந்த அதிமுக கூட்டத்துல விந்தியா அக்கா பேசின பேச்சு அறிவாலயம் வரைக்கும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கு. துரோகிகளை ஒழிச்ச எடப்பாடியார்னு ஆரம்பிச்சு மச்சானுக்கு சீட்டு கேட்கும் அண்ணியார் வரைக்கும் ஒருத்தர விடாம வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் அதிரடி தகவல்கள். 1. ஓபிஎஸ்க்கு செக். காரில் இருந்த ஜே போட்டோவை எடுத்தீங்க, கேட்ல இருந்த இரட்டை இலைய கட்டி எடுத்தீங்க. ஆனா அந்த வீடும் காரும் எங்கிருந்து வந்ததுன்னு ஓபிஎஸோட அடிமடியிலேயே கை வச்சிட்டாங்க விந்தியாக்கா. 2. திமுக கைக்கூலிகள். ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லாரும் இப்போ திமுகவோட கைக்கூலிகளா மாறிட்டாங்கன்னு தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்கன்னு விலாசிட்டாங்க பாஸ். 3. எடப்பாடியார் தான் ரக்ஷகர். அதிமுகவை துரோகிகள் ஒழிக்க பார்த்தப்போ அசராமல் நின்னு கட்சியை காப்பாத்துனது நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். அவரால தான் இப்போ அதிமுக கம்பீரமா நிக்குதுன்னு சொல்லிருக்காங்க. 4. கமல் கால் ராசி. கமல்ஹாசன் கால் வச்சதுல இருந்து ஸ்டாலினுக்கும் அதே நிலைமைதான். அறிவாலயம் வாசல்ல போய் உட்கார்ந்தா 2 சீட்டு தூக்கி போடுறாங்கன்னு மானிமாவையும் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க பாஸ். 5. அண்ணியாருக்கு ஓட்டு, மச்சானுக்கு சீட்டு. திருவிழா வந்தா கடை போடுற மாதிரி தேர்தல் வந்தா பிரேமலதா பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. விஜயகாந்த் சீக்கிரம் இறந்துட்டாரு பாவம் னு தேமுதிகாவையும் ஒரு கை பார்த்துட்டாங்க. 6. 1/2% ஓட்டு. 1/2% கூட ஓட்டில்லாத கட்சிகளையெல்லாம் ஸ்டாலின் காசு கொடுத்து சீட்டு கொடுத்து வாங்கியிருக்காருன்னு விந்தியா அக்கா செம்ம நக்கலா பேசியிருக்காங்க பாஸ். 7. ஜெயலலிதா தான் மாஸ். ஒரு எம்பி சீட்டுக்காக அடிமையாயிருக்கிற திருமாவளன் மாதிரி இல்லாம இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி காட்டின சிங்கப்பெண் நம்ம அம்மாதான்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. பாஸ், விந்தியா அக்காவோட இந்த அடுக்கடுக்கான அட்டாக்க பார்த்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு பவர்ஃபுல் டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. துரோகம் பண்றவன் தோத்து போவான், உண்மையானவன் தான் ஜெயிப்பான். அதிமுகல இருக்கிற துரோகிகளை அடையாளம் காட்டுறதுல விந்தியா அக்கா எப்பவுமே கில்லிதான். இந்த முறையும் அதை சரியா செஞ்சிருக்காங்கன்னு தொண்டர்கள் உற்சாகமா இருக்காங்க அண்ணாச்சி. கண்ணா, பதவி இருக்கும்போது ஒரு பேச்சா, பதவி போனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சா? ஓபிஎஸ் ஸ்வாஹா பண்ண விந்தியா அக்கா கிளம்பிட்டாங்க பாஸ். லாயல்டி இஸ் அ லைஃப் ஸ்டைல், நாட் அ ஸ்ட்ராட்டஜி பாஸ். விந்தியா அக்கா சொன்ன மாதிரி ஓபிஎஸ் திமுகவோட கைக்குழியா, இல்ல 2026ல அதிமுக ஜெயிக்க வாய்ப்பிருக்கா? உங்க கமெண்ட்டுகளை தட்டிவிடுங்க. தமிழக அரசியலின் அடுத்தடுத்த அதிரடி கிழி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.